அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் பாமன் பாலம் தான். நான் ராசிக் நண்பர் வடிவேலு 3 பேர் தான் இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சரியான மழை, அதனால் ஃபிஷிங் எதுவும் வர முடியல. இன்றைக்கி மழை பெஞ்சு முடிஞ்சு நண்பர்கிட்ட கேட்டேன், நண்பா இன்றைக்கி ஃபிஷிங் எது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா மீனோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும், கண்டிப்பாக கிளம்புவாங்க, மீன் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி எங்களுடைய டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிடி, பேரக்குடா, அப்புறம் கலவா மீன், மேரமுடி இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நல்லாயிருக்கும், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முதல் மீன், சூப்பர், ஃபஸ்ட்டு மீன் உனக்கு ஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, அங்கே காட்டு. ஓகே ஓகே ஓகே, முதல் மீன் ராசிக் பிடிஸ்டாப்பில். ரெண்டாவது புடி 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 புடி. பாறை 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 தான் அது. நல்ல ரிசல்ட் அந்த லூரு. கொஞ்சம் மேலே தூக்கு. ஓகே 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 ஓகே, பிடி 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 பிடி. இது ரெண்டாவது. இரு நானும் ஜாயின் பண்ணிடுறேன், இரு நானும் பிடிச்சிடுறேன். அடிச்சா ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு. அதான் சொன்னேன்ல. ஐயோ, லூர் எங்கே விழுந்துச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்து வீசுறது இல்லையா? சார் நல்ல லூரு. என்ன சாப்பிட்டீங்கப்பா இது? ஜிடி ஜிடி.
நல்ல சைஸு. அந்த லூரு மிஸ் ஆனதுனால ஒரு மாதிரியாக இருக்க. பரவாயில்ல, வாங்கிக்கலாம். நல்ல கலரு அந்த லூரு. அடிச்சுச்சா? சூப்பர். நல்ல சைஸா? ஜிடிஏ பாரக்கூடாது. கீழே போகுது இன்ஜினுக்கு போகுது. தூக்கி. அடிச்சாச்சு. அங்கே போட்ட உடனே அங்கே அடிச்சிருச்சு. ரொம்ப பெருசு இல்லை, நார்மல் சைஸ் தான். போடு. கிரீன் கலர் லூர் ட்ரை பண்ணி பாரு. ஆசை சின்ன லூர் ட்ரை பண்ணி பாரு. கேமரா இப்போ தான் ஆஃப் பண்ணேன். கேமரா ஆஃப் பண்ணோன்னே அடிச்சிருச்சு. எடுத்து போடு. ஏய் அடிச்சடா. கழுவிக்க.
எடுத்து போடு. ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி பழம் வெயில் பயங்கரமாக இருக்குது, அதனால் தர்பூசணி பழம் சாப்பிட்றோம். தர்பூசணி பழத்தை வச்சு பெரிய பிரச்சனையே நம்ம தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது 2வது பழம் சாப்பிட்றோம். அதனால் தர்பூசணி பழம் சாப்பிடுங்க. ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பழத்தை விவசாயம் பண்ணி விற்கிறாங்க. ஏதோ ஒரு சில பேர்லால் இந்த வதந்திகளை பரப்பி அவங்க ஆதாயத்துக்காக பணம் சம்பாதிக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது விவசாயிகள் மட்டும்தான். அதனால் நாங்கள் இது 2வது பழம் சாப்பிட்றோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களும் சாப்பிடுங்க வாங்கி. கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். புடி 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 புடி. நான் லூர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ராசிக் பைக் ஒரு மீன் அடிச்சாச்சு. கொண்டா இன்ஜினுக்கு போகுது. ரிட்ரை பண்ணு. நல்ல சைஸ். இப்படி இங்கே ஓகே, நல்ல சைஸ். வேணுமா? இந்தா வேணாமா? ஓகே. பார்த்து வெளியே போகுது. அடிச்சு இந்த இடத்துல போடு. எங்க இருக்கு? நிறைய வருது. நீ எடு போடு. நீ போடு. ராசி நீ போடு. என்ன சின்ன லூர் போடு. அடிச்சு போடு. நீ போடு. ஏய் பார்த்து சொல்லு. அதுவும் ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இதுதான் பிடிச்ச மீன். ஏன்னா காற்று திடீர்னு கம்மியாகிடுச்சு. நல்ல ஆக்டிவிட்டி இருந்துச்சு. திடீர்னு காற்று கம்மியாகிடுச்சுனால அவ்வளோக்கா ஸ்ட்ரைக் இல்லை. பிடிச்ச வரைக்கும் ஓகே.